Hare Krishna devotees, Pranam. எல்லாருக்கும் வணக்கங்கள். நம்ம எல்லாரும் இன்னைக்கு லெவல் 2ல லெசன் 2ல நம்ம எல்லாரும் மீட் பண்றோம். ரொம்பவே சந்தோஷம். பகவானோட அனுகிரகத்துல நம்ம எல்லாரும் நல்லபடியா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து பகவானை சந்தோஷப்படுத்தணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கணும். நம்மளதுன்றதே சோல். நம்ம எல்லாருமே இப்ப கிராஸ் பாடிக்கு தேவையான விஷயங்கள் எதையும் நம்ம அளவா நம்ம கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல பார்க்க மாட்டோம். நம்பன்னு சொல்றது எல்லாமே நம்மளோட சோலுக்கு என்ன விஷயமோ அதை தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். சோ எல்லாரும் பகவானோட அனுகிரகத்துல பகவானை திருப்தி பண்ணணும். அதுதான் பக்தி மூலியமா, அதுதான் உயர்ந்த தாத்பரியமா நம்ம எடுத்துட்டு நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும். அதுக்கான கைடன்ஸ் தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே. பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல உள்ள பியூர் டிவோட்டிஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களோட தாத்பரியங்கள் எப்படி, அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் பக்தி எப்படி பண்றதுன்ற ஒரு விஷயம் ஈஸியா நம்மளுக்கும் புரியும், நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம லெவல் 2ல லெசன் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பிரேயர் சொல்லிடலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷரோன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூத்தலே ஸ்வயம் ரூப கதா மக்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साग्रजातं सहन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पातान् सहन ललिता श्री विशाखान्वितांश हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवती पश्चात्तदसतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासुदेव गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. பிரபுபாதுக்கும் நம்மளோட வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். வைஷ்ணவ கல்ச்சர் கோர்ஸ்ல இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஒன் லெசன் முடிச்சாச்சு. வைஷ்ணவ கல்ச்சர்ன்றது வைஷ்ணவர்கள், அதாவது பகவான் விஷ்ணுவ கிருஷ்ணர், ஐ மீன் கடவுளா, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் நம்ம ஏத்துக்கிறோம். அவங்களோட கல்ச்சர், அவங்களுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளால கரெக்டா நம்ம பக்தியில ப்ராக்ரஸ் ஆக முடியும். சோ அதுக்கான விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பக்தி சதாச்சார் இந்த கோர்ஸ், இது நான் இன்னொரு தடவை சொல்றேன், ஏன்னா இன்னொரு பேட்சும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதனால பக்தி சதாச்சார்ன்றது வைஷ்ணவ ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறையில அவங்க எப்படிலாம் அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம முறையா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அது ஏன்னா அதுதான் பேஸ். அதுல இருந்துதான் நம்மளுக்கு பக்தி வரும். பக்தி வளரணும்னாலே நம்மளுக்கு வைஷ்ணவ கல்ச்சர் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்பதான் நம்மளால பகவானை திருப்தி பண்ண முடியும், பக்தி பண்ண முடியும். அதனால அதெல்லாம் என்னன்றதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். மேம்போக்கா நம்ம நிறைய பார்த்திருப்போம். பகவான் விஷ்ணுவ கடவுளா ஏத்துக்கிட்டவங்களோட அவங்களோட இந்த திருநாமம் அதெல்லாம் திலக் அதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவங்களோட கையில எப்பயும் சாண்டிங் பேக் வச்சிருப்பாங்க, ரொம்ப சாதுவா இருப்பாங்க இல்லைங்களா, எல்லாரோடய ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னும் ஆழ்ந்த தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது நம்மளுக்கு எப்படி பக்திக்கு நம்மளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனாலதான் இந்த கோர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பக்தி சதாச்சார பாக்குறது வைஷ்ணவ கல்ச்சர். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம பக்தி அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம மூவ் ஆகலாம். அதுல பாத்தீங்கன்னா லெசன் 1 நம்ம முடிச்சாச்சு. இன்னைக்கு லெசன் 2ல வைஷ்ணவ எத்திகேட்ஸ் இன் ஃபார்மல் வென்யூஸ். நம்ம பொது இடங்கள்ல, அதாவது கோயில், அப்புறம் ஹால் ப்ரோக்ராம், அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல மீட் பண்ணோம்னா எப்படி நம்ம நடந்துக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம். அதுல போன வாரம் நம்ம பார்த்ததுல ஒரு சின்ன ஒரு ரீகேப், ஏன்னா இதுலயும் பாதி செஷன் முடிச்சாச்சு. ரீகேப் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் டிவோஷன் பத்தி நம்ம பார்த்தோம்.
டிகிரி ஆஃப் டிவோஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த பேட்ச் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்குலாம் மறுபடியும் யூடியூப்ல இருக்கு கிளாஸோட டீடைல்ஸ். அதை நாங்க மறுபடியும் ஷேர் பண்றோம். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இதனால இப்ப நம்ம ஒரு தடவை ரீகப் பார்த்துருவோம். டிகிரி ஆஃப் டிவோஷன், பகவான் வந்து எப்பயுமே என்ன பார்ப்பாங்க நம்ம கிட்ட. நம்ம இப்ப பக்தி பண்றோம் அப்படின்னா நம்ம லெவல் 1லயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், அது வந்து நம்ம வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அது வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து பிரசாதம் ஆஃபர் பண்றதை பத்தி பார்த்தோம். அதுல என்ன வந்து பகவான் வந்து எடுத்துக்கிறாங்க, நம்ம கொடுக்குற அந்த பழமும் அந்த ஃப்ளவர்ஸும் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுல இருக்கிற அன்பு, பக்தி, நம்பிக்கை, அததான் பகவான் வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ டிகிரி ஆஃப் டிவோஷன் அதுல எந்த அளவுக்கு, அதுதான் வந்து நம்ம ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எது செஞ்சாலும் அதுல டிவோஷனல் சர்வீஸ் எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பகவானுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து பக்தி பண்றோம், அததான் வந்து பகவான் வந்து கவனிப்பாங்க. அதாவது என்னன்னா, நம்மளோட ஃபெய்த் ஃபர்ஸ்ட், நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் அன்கண்டிஷனல் லவ் இருக்கணும் பகவான் மேல. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஆஃபர் பண்ற விதம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இருக்கு. எதனால இதெல்லாம் பார்க்கணும்? பகவானுக்கு பசிக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்களுக்கு டிரான்சென்டென்டல் பாடி தான் இல்லைங்களா, நம்மளுக்குதான் கிராஸ் பாடி, நம்மளுக்கு தான் அதெல்லாம். அதுக்கும் ஒரு தாத்பரியம் பார்த்தோம். நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கொடுக்கும்போது சாப்பிட நம்ம சாக்லேட் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வாங்கி சாப்பிட மாட்டோம், அவங்க கிட்ட நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தாத்பரியம் தான் பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணணும். அது முழு சந்தோஷத்தோட அதுல வந்து என்னது, அன்அலாய்டு டிவோஷனல் சர்வீஸ்ல இருக்கணும். அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். அதுல என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மீட்டிங், அதாவது சைத்தன்ய மகாபிரபு, அதுக்கப்புறம் ஈஸ்வரபுரி வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் எழுதினாங்க. அது வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட காமிச்சு ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிர்தம் அதை எழுதினாங்க. இதுல வந்து எதுவும் பிழைகள் இருக்கா, எதுவும் தவறுகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பகவான் அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ப்ரொனவுன்சியேஷன்ல தப்பு இருக்கலாம், ஆனா அது என்னது, அதுல வந்து அதை வந்து பெரிதா வராது. ஆனா அதுல இருக்கிற டிவோஷனல் சர்வீஸ் டிகிரி, அதுதான் என்னது, பகவான் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வந்து இருக்கலே ரொம்ப என்னது பியூர் டிவோட்டி, அதனால உங்களோட எந்த ஒரு பிழையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத சைத்தன்ய மகாபிரபு சொன்னாங்க. அதோட எக்ஸாம்பிள் தான் இது வந்து சைத்தன்ய பாகவதம்ல ஆதி லீலையில 11th சாப்டர் 109 ஸ்லோகம், அதுல வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் a king is worshipped in his palace அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது பகவானை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ராஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லா விஷயமும் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும், த பெஸ்டா கொடுப்போம் இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ராஜா வராங்க, நம்ம வீட்டுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அவங்களுக்கு வந்து இருக்குல்லே த பெஸ்டா நம்ம வந்து சர்வீஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா. அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல பகவானை தான் நம்ம என்ன பண்ணணும், பிரதானமா வைக்கணும். பகவான பிரதானமா, கிங் இருந்தா எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பகவான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், இந்த உலகத்தை படைச்சது பகவான், எல்லாருக்கும் என்னது எட்டர்னல் ஃப்ரெண்டா இருக்கிறது பகவான், எப்பயுமே நம்ம கூட நித்தியமா இருக்கிறவங்க பகவான். இந்த தாத்பரியம்லாம் நம்ம லெவல் 1ல ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அப்படின்னும் போது பகவானை நம்ம என்ன பண்ணணும், முன்னிலைப்படுத்தணும். நம்ம வீட்டுல எந்த ஒரு காரியம், எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பகவான் தான் என்னது பிரதானமா வச்சு அதுக்கேத்த மாதிரி நம்மளோட விஷயங்களை செய்யணும். அப்ப அது மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட எல்லா விஷயங்களுமே உயர்ந்ததா இருக்கும், பெஸ்டா இருக்கும், பியூரா இருக்கும். அதுக்கப்புறம் தர்ம வழியில இருக்கும். நம்ம கிட்ட என்னைக்குமே அதர்மம் வராது, தவறுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகும். சரிங்களா? இது நம்ம சைடுக்கு. ஆனா பகவானோட வர்ஷிப் எப்படி இருக்கணும் முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு கிங்குக்கு எப்படி எல்லாமே பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கணும். அப்படிதான் டெம்பிள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து நடக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு அலங்காரங்களா இருக்கட்டும், பிரசாதங்களா இருக்கட்டும், பூ மாலைகளா இருக்கட்டும், எதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறை கூட இருக்காது, எல்லாமே அழகா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல தான் அதை செய்வாங்க. அதே முறையில நம்மளும் என்ன பண்ணலாம், வீட்டுல எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும், நம்ம ஒரு பிரசாதம் செஞ்சாலும் அது பகவானை திருப்தி பண்றதுக்காக, நம்மளோட சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காக நம்ம நிறைய பார்த்துட்டோம். 84 lakh ஸ்பீஷீஸ்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்றதே யோசிச்சு நம்ம நிறைய வாழ்ந்தாச்சு இல்லைங்களா. ஆனா இப்போ நம்மளுக்கு இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம ஒரு குக் பண்ணணும்னா கூட பகவானுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல அது இந்த பெஸ்டா. அதே மாதிரி
அலங்காரங்கள், அபிஷேகங்கள், எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரிங்களா. அதே மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பகவானை நம்ம உள்ளார கொண்டு வரும்போது என்ன ஆகும், அது வந்து நமக்கும் வந்து பியூரிஃபிகேஷன் கிடைக்கும், பகவானையும் நம்ம திருப்தி பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. அதான் இங்க பார்த்தோம். The worship of Krishna should be performed is just the way that a king is worshipped in his palace. ஒரு தவறுகளுமே இல்லாம அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையா பாத்துப்பாங்க இல்லைங்களா. இப்ப மகாராஜா இருக்காங்க பேலஸ்லன்னா ஒரு தவறுகளும் இல்லாம ரொம்ப இது கேர்ஃபுல்லா இருப்பாங்க இல்லைங்களா. அந்த அளவுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம பகவானை வீட்லயும் கோயில்ல எப்படியுமே பண்ணுவாங்க, பூஜாரிகள் எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம வீட்லயும் அதே தாத்பரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். So in Vrindavana there are many hundreds of temples wherein the deity is worshipped exactly like a king. In the Nardaya Purana it is stated, if person stays in the Lord's temple even for a moment, he can surely achieve the transcendental kingdom of God. அதனால கோயிலுக்கு போய் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஏன்னா கோயிலுக்கு போனாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி புத்துணர்ச்சியா இருக்கும், மன அமைதி ஏற்படும் இல்லைங்களா. சோல் அங்கதான் என்ன ஆகுது, அது ரொம்ப ப்ரொடெக்டடா ஃபீல் பண்ணுது இல்லைங்களா. அப்போ நம்ம கோயில்ல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த டிரான்செண்டென்டல் அந்த பியூரிஃபிகேஷன் கிடைக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானோட லோகத்தை அடைய முடியும். ஆனா இந்த தாத்பரியத்தை நம்ம வீட்டுல கொண்டு வரணும். கோயில்ல பண்றதும் நம்மளுக்கு நல்லது, அது நம்ம கோயிலுக்கு போகணும் எல்லாம். ஆனா வீட்லயே ஒரு வைஷ்ணவா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுல அது கொண்டு வரும்போது வீடே கோயிலா இருக்கும். அதனால அந்த தாத்பரியத்தை நம்ம அவசியம் ஃபாலோ பண்ணணும். யோசிச்சு பண்ணலாம், இப்படி பண்ணா எப்படி இருக்கும், இப்படி பகவானுக்காக இந்த அலங்காரம் பண்ணா எப்படி இருக்கும். நம்ம வீட்டையே வந்து பகவான் இருக்கிற இடமா மாத்தும் போது வீடே அழகாகும், வீடே வந்து இன்னும் பெஸ்ட் ஆகும். அதாவது இதுக்கு வந்து பொருளாதாரம் ஒரு ஒரு இதுவா எடுத்துக்க வேண்டாம், என்ன இருக்கோ அதுல அது பெஸ்டா அது மாதிரி நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு மனசுல வந்து ஒரு எண்ணம் வரும். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான நன்மைகளும் நம்ம கிட்ட வந்து சேரும். அதுக்கு அடுத்தது பிரணாமா பத்தி நம்ம பார்த்தோம். அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்னென்னு பாத்தீங்கன்னா அஷ்டாங்க பிரணாமா, அதுக்கப்புறம் தண்டவத் பிரணாமா அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பொதுவா ஜென்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவாங்க. அதாவது தண்டவத்னா தண்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு குச்சி, அந்த குச்சி கீழே இப்படி விட்டா எப்படி விழுமோ அந்த அளவுக்கு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ற முறைதான் தண்டவத் பிரமாணம், இல்லைன்னா அஷ்டாங்க பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பஞ்சாங்க பிரமாணா அப்படின்றது, அது பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் பண்றது சரிங்களா. அவங்களது வந்து ஆர்ம்ஸ், நீஸ், ஹெட், மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ். இல்ல ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் இந்த விஷயத்த, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் உடம்பு மட்டும் நம்ம வந்துட்டு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த போஸ்டருக்கு வருதுன்றது தாத்பரியம் கிடையாது. நம்ம விழுந்து கும்பிடுறோம், யாரையாவது நம்ம வணங்குறோம், பகவானா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சாதுக்களையோ யாரை நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னாலும் அதுல என்ன இருக்கணும், மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ் அதுவும் அதுல கலந்துருக்கணும். நம்மளோட பிரேயர்ஸ் அதுல இருக்கணும், நம்மளோட மனம் அதுல என்ன இருக்கணும், நிலைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உடல் அங்கங்கள் சரிங்களா, கிராஸ் பாடி, அது இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது நம்ம சரண்டரன்ஸ். அததான் வந்து இது சரிங்களா தாத்பரியமே. அதனால பிரணாமம் இப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அது லேடிஸ்னா ஆர்ம்ஸ், நீஸ், ஹெட், மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ். ஆக மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வேர்பலா சொல்லுவோம், அதாவது வணக்கம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா மனசுல வந்து அந்த எண்ணம் இருக்கான்னு பார்த்தா அது வந்து அவ்வளவா தாத்பரியத்துல இருக்காது. அது பாட்டுக்கும் ஏதோ சரி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா அப்படி சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு தடவையும் அதாவது பகவானையோ சாதுக்களையோ யாரை நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல என்ன இருக்கணும், மனம் ஃபர்ஸ்ட் அதுல நம்ம வந்து நிலை நிறுத்தணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அதனால இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், மைண்ட் அண்ட் வேர்ட்ஸோட சேர்ந்து நம்மளோட அங்கங்கள் சரிங்களா. அதுக்கு அடுத்தது மூணாவது என்னன்னா முத்ர பிரமாணம். அது நம்ம நார்மலா யாரையாவது பார்த்தோம்னா நம்ம வணக்கம் சொல்றோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா do not offer obeisance when the Lord is resting. அதாவது பகவானுக்கு அபிஷேகங்கள் பண்ணும் போதோ இல்லைன்னா வந்து பகவானுக்கு வந்து திரைகள் போட்டு அவங்களுக்கு வந்து என்னது இந்த கோயில் மூடி நட சாத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து பிரேயர்ஸ் பண்றதோ இல்லைன்னா ஒபிசன்ஸ் மரியாதைகள் கொடுக்கறதோ, அதாவது சர்க்கம்புலேஷன், அதாவது கோயில வலம் வர்றதோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். ஒரு கையால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. மரியாதை ஒரு பூவோ எதுவோ கொடுத்தா கூட என்னது ரெண்டு கையால் நம்ம கொடுக்கறதா மரியாதையோட இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து பொதுவா இப்ப வந்து ஒரு சில கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த தாத்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஜென்ஸா இருந்தா மேல வந்து டிஷர்ட் எல்லாம் போட்டுக்காம போகணும், அதெல்லாம் தாத்பரியம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும். ரிசைட்டிங் பிரணாமாஸ் மந்த்ராஸ் சைலண்ட்லி, அதாவது எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி
இல்லாம அதே சமயத்துல ரொம்ப லவுடாவும் இல்லாம மீடியமா நம்ம வந்து நம்மளோட மந்திரங்களை சொல்லணும். டு தி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி டெய்டி. அதாவது எப்படி இருக்கணும்னா, இப்ப கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா பகவான் தான் பிரதானமா நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுற முறையா இருக்கட்டும், இல்ல நம்மளோட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ஃபர்ஸ்ட் பகவானுக்காக தான் செய்யணும். அதுக்கப்புறம் யாருக்கு செய்யணும் பாத்தீங்கன்னா குருவுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கு நம்ம செய்யணும். சரிங்களா? இந்த தாத்பரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். வித் ஃபீட் பாயிண்டிங் இன் தி டைரக்ஷன் டு ஷில பிரபுபதா ஆர் கருடா. அதே மாதிரி கோயிலுக்கு போய் நம்ம வந்து நமஸ்கரிக்கிறோம் இல்லைங்களா, பிரணாமம் பண்ணும்போது அது நம்மளோட பாதங்கள் யாரும் நோக்கி இருக்க கூடாது. விஷ்ணு கோயிலா இருந்ததுன்னா கருடனை பார்த்து நம்ம விழுந்து கும்பிடக்கூடாது. அதே மாதிரி இஸ்கான்ல பாத்தீங்கன்னா பிரபுபாதாவை நோக்கி நம்மளோட பாதங்கள் இல்லாம நம்ம பாத்துக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதுதான் சாஷ்டாங்க பிரமாணம். சரிங்களா? அதுக்கப்புறம் டெம்பிள் ரூம் எத்திகேட். யாரும் இதோட சம்மரைஸ் சொல்ல விருப்பப்படுறீங்களா? டெம்பிள் ரூம் எத்திகேட் என்னெல்லாம் முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் டெம்பிள்ல அப்படின்றத பத்தி போன வாரம் டிஸ்கஸ் பண்ணோம். யாருக்கும் விருப்பம் இருக்குங்களா சொல்றதுக்கு? சரி, டெம்பிள் ரூம் எத்திகேட்ஸ் அப்படின்றது நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மனதம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தயார்படுத்தணும். சரிங்களா? ஏன்னா கோயிலுக்கு நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்னா வார வாரம் நம்ம கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா தினமும் கோயிலுக்கு போவோம். எப்படி போவோம்னா அது ஒரு கடமையா எல்லாம் பூஜை சாமான்லாம் எடுத்துப்போம், போவோம், எல்லாமே முடிச்சுட்டு வந்துருவோம். ஆனா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அந்த இடத்துல நம்மளுக்கு போக்கஸ்டாவே இருக்காது. நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்போம். போகும்போது வரும்போது பகவான் தரிசனம் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், வேற வேற விஷயங்கள்லாம் நிறைய நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா? ஆனா கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு 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 அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா எல்லாமே நம்மளோட மனம், நம்மளோட வார்த்தைகள், மனம் ஃபர்ஸ்ட் அமைதியா பகவான் சோல் சூப்பர் சோலை கனெக்ட் பண்ண கோயில்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னும் போது இப்ப அம்பரீஷ் மகாராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸும் பண்ணுவாங்க அப்படின்ற நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ சோல் ஈஸியா பேச முடியும். ஹரே கிருஷ்ணா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கைகள் என்ன பண்ணணும், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கால்கள் வந்து பகவான வலம் வரணும். நம்மளோட கண்கள் பகவான பார்க்கணும். காதுகள் பகவானுக்காக சொல்ற நாமங்களை கேட்கணும். நம்மளோட இது டங்கும் என்ன பண்ணணும், ஸ்பீச் அந்த எபிலிட்டியும் நம்ம என்ன பண்ணணும், பகவானோட பேரை உச்சரிக்கிறதுக்காக நம்ம சொல்லணும். இது எல்லாமே ஒரே பாயிண்ட்ல எது பகவானை நோக்கிதான் இந்த அத்தனை சென்சஸும் இருக்கணும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வேற யாரு கூடயோ பேசுறதோ இல்ல வேற யாரையோ வேடிக்கை பார்க்கறதோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாத்பரியம் இல்லாம கோயிலுக்கு போற அந்த நிமிஷத்துல இருந்து உள்ளார என்டர் ஆகும் போதுல இருந்து எல்லா அங்கங்களுமே பகவானுக்காக தான் நம்ம செயல்படுற மாதிரி நம்ம பாத்துக்கணும். மனம் முழுக்க முழுக்க பகவானுக்கான முழுமையான அன்போடு இருக்கணும். பகவானை பார்க்க போறோம், நம்ம பிடிச்சவங்களை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட, எட்டர்னல் ஃப்ரெண்ட் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் மனசுல இருக்கணும். அதுக்கப்புறம் கண்கள் காதுகள் எல்லாமே சென்சஸ் 5 சென்சஸும் என்னது பகவானுக்காக சேவை செய்யறதுல என்கேஜ் பண்ணிருக்கணும். கால்கள் கோயில வலம் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டா எல்லாத்தையுமே பகவான் மேல நம்ம திருப்பமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அதுதான் என்ன ஆகும், நம்மளுக்கு உண்மையான அந்த தாத்பரியத்தை நம்மளுக்கு கொண்டு வரும். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் கோயிலுக்கு போறப்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். அதுல என்னென்ன அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம். even a person who has never been able to give in charity, அதாவது யாருக்கும் வந்து சேரிட்டி பண்றதுல அவளை வந்து பொருளாதார வசதி இல்ல, அப்படி இல்ல வேற ஏதோ ஒரு தடங்கல்கள் இருக்கு அப்படின்னா கூட பகவானோட அந்த சரணாமிர்தம் இருக்கு இல்லைங்களா, அதாவது பகவானுக்கு அபிஷேகம் பண்றாங்க இல்லைங்களா, அபிஷேகம் பண்ணி அந்த ஹரே கிருஷ்ணா சரணாமிர்தா அது வந்து நம்ம வந்து பார்த்தோம். அது என்னன்னா பகவானுக்கு நம்ம அபிஷேகம் செய்யறோம் இல்லைங்களா, அந்த பாத தீர்த்தம் அது வந்து ரொம்பவே முக்கியம். அது நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சின்ஸ் எல்லாமே போயிடும், நம்மளுக்கு பியூரிபிகேஷன் கொடுக்கும். அது வந்து அது மாதிரி அதை நம்ம வந்து கீழேயும் நம்ம வந்து சிந்த விட்டுறக்கூடாது. அது வந்து ரொம்பவே நம்மளுக்கு பாபத்தை கொடுக்கும். அது வந்து நம்ம ரொம்பவே என்ன பண்ணணும், ஹானர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அப்சர்விங் ஆரத்தி, பகவானோட திருமுகத்தை ஆரத்தி காமிக்கும் போது பார்க்கும்போது அந்த ஏன்னா நம்ம தியானம் பண்றோம் இல்லைங்களா, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும் போதோ இல்லைன்னா வேற வந்து நம்ம வந்து பகவானுக்கு தியானம் பண்ணும் முறையில நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பியூரிபிகேஷன் கிடைக்குதுங்களா. அப்ப அந்த ஆரத்தி காமிக்கும் போது தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்,
பகவானோட முகம் அதுதான் நம்மளுக்கு என்னது நம்மள ஒரு பிரகாசம் அந்த ஆரத்தில தெரியும் போது அந்த அழகு அதை நம்ம அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வந்து வீட்டுல அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். இதெல்லாம் வந்து உடனே வராது, பழக 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 அது சந்தோஷம் ஏற்படும். சரிங்களா? அதுல அது அந்த மாதிரி பாக்கணும். ஆரத்தின்றது அப்சர்விங் ஆர்ட். ஏன்னா நிறைய என்ன பண்ணிடுவோம்னா அங்க போன உடனே கண்ணை மூடிட்டு சாமியை கும்பிட ஆரம்பிச்சோம். அப்படி பண்ணாம பகவான் அந்த அழகை எடுத்துட்டு வந்து தான் நம்ம, ஏன்னா பகவான் ஏன் அவ்வளவு அழகா இருக்காங்க, பகவான் ஏன் அழகா இருக்காங்க, காரணம் என்னன்னா நம்ம தியானம் பண்ணணுன்றதுக்காக தான். சரிங்களா? அவ்வளோ அழகையும் வந்து கொட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்பதான் நம்ம தியானம் பண்ணுவோம். அழகான பொருள் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது இல்லைங்களா? அப்போ அதுக்காக அந்த என்னது பக்தர்கள் தன் பக்கம் கொண்டு வந்துடணும். அதாவது லிவிங் என்டிட்டிஸ் இந்த மெட்டீரியல் வேல்ல கஷ்டப்படாம இருக்கணும். அதுக்காக அவ்வளவு அழகையும் அவங்க வச்சிருக்கும் போது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கண்ணை மூடிட்டு நம்ம பகவானை இது பண்ணக்கூடாது. அதனால அந்த ஆரத்தி வந்து நம்ம ரொம்பவே நம்ம வந்து ஹானர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் கார்லண்ட்ஸ், பகவான் தேர்ந்து கொடுக்குற பிரசாதங்கள் அதெல்லாம நம்ம எடுத்துட்டு வந்துடணும். அப்புறம் எடுத்துட்டு வந்தோம் மீன்ஸ் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப கீழெல்லாம் போட்டுறாம நம்ம வந்து மரியாதை பண்ணி அதை கொண்டு வரணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் லாஸ்ட் வீக் நம்ம முடிச்சோம். இன்னைக்கான சாப்டர், இன்னைக்கான விஷயங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்சிங். இஸ்கான்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த டான்ஸ் அது அந்த அந்த தாத்பரியம் உண்டு. எப்பயுமே நல்ல கீர்த்தன் பஜனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிவோட்டிஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லார்ட் சைத்தன்யா அவங்களோட அவதாரம் பாத்தீங்கன்னா அவங்களோட அவதார ரகசியம் என்ன, பக்தி எப்படி பண்றதுன்றதை காமிக்கிறதுக்கு தான். பக்தினும் போது எல்லாமே பகவான் மேல நிலை நிறுத்தும் போது ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லைங்களா? அதோட பிரதிபலன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ். அதாவது ரொம்ப அந்த உணர்வுபூர்வமா நம்ம பகவானோட ஒன்று இருக்கிற அந்த நேரத்துல தன்னையும் அறியாம நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், டான்சிங் வந்து பண்ணுவோம். அது பண்ணணும், அந்த அளவு சந்தோஷம் நம்ம மனசுல வரணும் அப்படின்றதுதான் தாத்பரியம் அங்க. அப்போ பாத்தீங்கன்னா பொதுவாவே இஸ்கான்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து டெம்பிள்ஸ்ல ஆரத்தி பண்ணும்போது இது பஜனைகள் பண்ணும்போது கீர்த்தனைகள் பண்ணும்போது நிறைய என்னது டான்ஸ் வந்து பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து பிரபுபாதா வந்து நிறைய இடத்துல வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் உங்களோட ஹேண்ட் புக்லயும் இருக்கு. இங்கேயும் நம்ம என்னன்றதை பார்ப்போம். Regarding your questions about the dancing should be done enthusiastically by raising the hands like Panchatattva. Panchatattva பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? Deities, அதாவது சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதா பிரபு, கதாதரர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவாஸ். இந்த 5 பேரும் சேர்ந்துதான் பஞ்சதத்வா அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அவங்களோட பொசிஷன் எப்பயுமே பாத்தீங்கன்னா 2 கையும் மேல் நோக்கி இருக்கும். அந்த பொசிஷன்ல தான் என்ன பண்ணணும், நம்ம டான்ஸ் பண்ணணும். அது என்ன, கம்ப்ளீட் சரண்டர் பகவான் கிட்ட. என் கையில எதுவும் இல்லை, உன்கிட்ட தான் நான் இருக்கேன் அப்படின்றத காமிக்கிற ஒரு விஷயம். யூ கேன் ஆல்சோ டான்ஸ் enthusiastically by raising hands. All of Lord Chaitanya's followers used to dance with raising hands. அதனால பொதுவா பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுவோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கை 2த்தையும் உயர்த்தி டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு அவங்களோட அசோசியேட்ஸோட நாம சங்கீர்த்தனம் செய்யும்போது இருக்கிற விஷயம். சரிங்களா? இந்த மாதிரிதான் இருக்கும். தன்னை மறந்த நிலையில பகவானோட ஒன்றி இருக்கிற ஒரு விஷயம் டான்சிங்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிப்ராஷனா அப்படின்றத நம்ம பாக்குறோம். எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே. பரிப்ராஷனா அதுல என்ன அப்படி பாத்தீங்கன்னா இன்கொயரிங் சப்மிசிவ்லி. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு நாலேஜை நம்ம கெயின் பண்றோம். எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல தாத்பரியத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஹம்பிள்னஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அது எவ்வளவுக்கு வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னது இந்த மத்த எல்லா குவாலிட்டிஸும் நம்ம கிட்ட வந்துடும். சரிங்களா? அதுதான் அங்க வந்து தாத்பரியமா நம்ம பாக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா one must submit questions with a great regards for the speaker and the subject matter அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? என்ன பாக்குறோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல 1.1.5 அதுல வர ஸ்லோகத்தோட அதுல வர பர்பட்ல வர ஒரு விஷயம் இது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா those who listen to the Bhagavatam may put questions to the speaker in order to elicit the clear meaning, but this should not be done in a challenging spirit. அதாவது உங்களுக்கு இது வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட கேக்குற ஒரு விஷயம் வரும் இந்த இடத்துல. என்னன்னா பரீட்சித் மகாராஜ் அவங்களோட அந்த கர்ஸ் கிடைக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க என்ன, அதாவது எனக்கு இந்த வாழ்க்கையில நான் அதாவது
எப்பயுமே செல்ஃப் ரியலைசேஷன் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா, நான் யாரு, நான் எதுக்காக இங்க பிறந்திருக்கேன், நான் என்னோட கோல் என்ன, நான் என்ன அச்சீவ் பண்ணணும், இதுதான் வந்து பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து பரீட்சித் மகாராஜ் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பையன் ஜனமேஜயனுக்கு அவங்க வந்து கிங்டம் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து இது ஃபாரஸ்ட் நோக்கி போயிடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சுகதேவ் கோஸ்வாமி அவங்க கிட்ட போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்மிசிவா கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அந்த அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டு லேர்ன் த ட்ரூத் பை அப்ரோச்சிங் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அதாவது ரொம்ப ஹம்பிளா அவங்க கிட்ட நம்மளுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் கிடைக்க போகுது இல்லைங்களா, நம்ம சோலுக்கான விஷயம் கிடைக்க போகுது, நம்மளுக்கு சோலுக்கான நன்மைகள் கிடைக்க போகுது. அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஏன்னா பகவத்கீதையிலும் பகவான் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, எப்படி வந்து நம்ம வந்து குரு கிட்ட கேட்கணும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அப்புறம் சப்மிசிவா நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் 4th சாப்டர்ல. அதே மாதிரி தாத்பரியத்துல பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணுவாங்க, சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னாலே சப்மிசிவ்னஸ் வேணும், அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணணும். அதாவது யாருக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோமோ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க நம்ம சர்வீஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் தான் ஸ்ரீமத் பாகவதத்துல 1.15 ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். சரிங்களா, தாத்பரியம் வந்து சர்வீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்மிசிவா இருக்கணும். எப்பயுமே ஹம்பிள்னஸ் குவாலிட்டி நம்ம கிட்ட வந்துச்சுனாலே என்ன ஆயிடும், மத்த எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம கிட்ட வந்துடும். அது நம்ம வந்து இப்ப மேம்போக்கா நம்ம பார்த்தா கூட இதுதான் வந்து பேசிக் ஆதாரமா வந்து ஃபர்ஸ்ட் என்ன 13th சாப்டர்ல பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வயர்டு குவாலிட்டிஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இஃப் யூ கொஸ்டின் ஜஸ்ட் எக்ஸாமின் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வில் கிரியேட் ஒன்லி ஃபைட்டிங் ஸ்பிரிட். இது வந்து பிரபுபாதா அவங்களோட ஒரு லெக்சர்ல வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம வந்து குரு கிட்டயோ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்டயோ நம்ம போய் கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஒரு மாதிரி அந்த சேலஞ்ச் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்க கூடாது அப்படின்றதுதான் இதுல வந்து நம்ம வந்து பாக்குறோம். சரிங்களா, எப்பயும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்ட இல்லைன்னா குருக்கள் கிட்ட நம்ம இந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் வாங்குறதுக்காக நம்ம வந்து போறோம், கேட்கறதுக்காக போறோம். இப்ப டெம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாகவதம் கிளாஸஸ்ல வந்து டெம்பிள் பிரசிடென்ட்ஸ் சீனியர் டிவோட்டிஸ் பியூர் டிவோட்டிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அப்ப அவங்க கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், நம்ம வந்து சப்மிசிவா இருக்கணும்ன்றத நம்ம போன இதுல பார்த்தோம் ஸ்லைட்ல. இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு நாலேஜ் இருக்காதுல அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம செக் பண்ற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அது என்ன ஆயிடும், ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நம்ம கிட்ட கொண்டு வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு உறவு முறை வந்து சரியா வந்து இருக்காது. இது யாருக்கிட்ட, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்க்கு நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா, அதுக்கப்புறம் பியூர் டிவோட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, கோயில் எல்லாம் வந்து செகண்ட் இனிஷியேஷன் வாங்கிட்டு எடுக்கிறாங்க இல்லைங்களா பாகவதம் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஃபைட்டிங் அப்ரோச்ல நம்ம வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு தாத்பரியத்துல நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் கொஸ்டின்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் டிஸ்கஸ்ட். இதுவும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க விருப்பப்படுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பத்தி இப்ப பாகவதத்துல ஒரு ஒரு விஷயத்த பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதுல நம்மளுக்கு எதனாச்சும் டவுட் இருந்ததுன்னா நம்ம வந்து கேட்கணும். அது தவிர்த்து வேற வேற விஷயங்கள் நம்ம கேட்டோம்னா plenty ஆஃப் மேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதுதான் இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா பிரபுபாதாவோட லெக்சரு சைத்தன்ய பாகவதா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல பாத்தீங்கன்னா 2.1 to செகண்ட் கேன்டோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 2nd to 5th ஸ்லோகா இதுக்கான லெக்சர் அவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சென்டென்டல் நாலேஜ் பத்தி இதை வந்து பிரபுபாதா வந்து அவங்க வந்து டிவோட்டிஸ்க்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பிரத்யும்னா அப்படின்ற ஒரு டிவோட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ராதா ராணி அவங்களதும் கிருஷ்ணாவோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் பத்தி அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அது என்ன ஆகும்னா அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு அது ரிலேட்டடா இருக்காது இல்லைங்களா. அப்ப அது என்ன ஆகும், இதே மாதிரி நிறைய பேர் வந்து வேற வேற விஷயங்கள் பத்தி பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், மெயினா நம்ம அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் மேட்டர் பார்த்தோமோ அது வந்து என்ன ஆயிடும், டிஸ்ட்ராக்ட் ஆயிடும் இல்லைங்களா. அதனால என்னைக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் மேட்டரோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்
கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். சோ தட் அதுல இருந்து இன்னும் நம்ம என்ன நிறைய தெரிஞ்சுக்கலாம். அந்த டாபிக்ல இருந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குன்னா அதை பத்தியே வந்து ஒரு பியூர் டிவோட்டி பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்ப அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸோட அந்த நாலேஜே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம ஆழ்ந்து நம்ம யோசிக்கலாமே தவிர சப்ஜெக்ட் மேட்டரை விட்டுட்டு வேற விஷயங்களை வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்க கூடாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம என்ன டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டெம்பிள் எத்திகேட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டெம்பிளுக்கு போறோம், பாகவதம் கிளாஸ் ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த டாபிக்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? பரிப்ராஷனா அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே போயிட்டு சப்மிசிவே இல்லாம ஏதோ நம்ம வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் செக் பண்ற மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடா இல்லாம நம்ம கேட்டோம் அப்படின்னா அது என்னது, அது வந்து அவங்கள அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஒரு பேசிக் விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். Questions among saintly persons surcharges everything spiritually. பாத்தீங்கன்னா பாகவதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து கான்வர்சேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். பகவத்கீதையிலும் அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும், அதே மாதிரி பாகவதத்திலயும் பாத்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் பேசுறது. சரிங்களா? சுகதேவ கோஸ்வாமி, பரிஷித் மகாராஜ், அப்புறம் வந்து விதுரருக்கும் மைத்ரேயருக்குமான கான்வர்சேஷன்ஸ், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். அப்போ நாரதர் பிரம்மருக்கு அந்த இது பிரம்மாவுக்கு அந்த மாதிரிலாம் வந்து கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். சரி, அதெல்லாம் கேட்டு என்ன ஆகும்? அதனால அதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னா, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா டிவில நிறைய வந்து டாக் ஷோஸ் பார்ப்போம். அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ், பீஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு போயிடும் இல்லைங்களா? ஆனா இந்த மாதிரி பாகவத விஷயங்கள்ல பகவானை பத்தி பேசுற ஒரு இடத்துல, நிறைய இந்த சாதுக்கள் இருக்கிற இடத்துல நம்ம பகவானை பத்தின நிறைய விஷயங்களை கேட்கும் போது நம்மளுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் வந்து பெனிஃபிட் ஆகும். அதாவது பியூரிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். Questions put by a saintly persons to another saintly person about the supreme personality of Godhead or about the ultimate goal of life surcharge everything spiritually. நம்மள எந்த மோடுக்கு எடுத்துட்டு போகும்? ஸ்பிரிச்சுவல் மோடுக்கு நம்மள கொண்டு போகும். Whoever takes advantage of such decisions is benefited both in this life and in the next life. யாரெல்லாம் பகவானை பத்தி நிறைய பேசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளார என்ன ஆகும்? ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு பியூரிபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? பேசுறவங்களுக்கும் கிடைக்கும், கேட்கறவங்களுக்கும் கிடைக்கும், ரெண்டு பேருக்குமே. அதுவும் இந்த லைஃப்லயே நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல 4th canto 22.19 இந்த இதுல நம்ம பாக்குறோம். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாகவதத்தை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அது பகவத்கீதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லைங்களா? ஆனா பாத்தீங்கன்னா டிவில மணிக்கணக்கா அவங்க வந்து நிறைய டாக் ஷோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னா இருக்காது இல்லைங்களா? பொதுவா வந்து அதனால நம்மளுக்கு ஒரு ஏன்னா அந்த டைம் பீயிங்க்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏதோ தெரியும், ஆனா அது நம்மளுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கிடையாது. அடுத்த நாள் வேற ஒரு விஷயத்துக்கு அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா பகவத்கீதை பாகம் தெரிஞ்சுக்க, இப்ப நம்ம பகவத்கீதை எல்லாருமே லெவல் 1 முடிச்சிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? என்ன மாதிரி கர்மங்கள் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம், குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? பியூர் குட்னஸ் நம்ம இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பக்தி எப்படி பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சப்ஜெக்ட் மேட்டர் என்னது பகவத்கீதையில? ஈஸ்வரா, பிரகிருதி, ஜீவா, காலா அண்ட் கர்மா. இந்த 5 விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? தாத்பரியம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்மளுக்கு தெரியுது சோல் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. அப்போ நம்ம சோலுக்கான அதுதான் நித்தியமானது. பகவான் யாருன்னு தெரியுது, சூப்பர் சோல் யாருன்னு தெரியுது, சூப்பர் சோலோட நேச்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சுப்ரீம் கண்ட்ரோலர், சுப்ரீம் என்ஜாயர் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அப்ப இவ்வளவு நல்ல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? பகவானை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குது. அதனால நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மெட்டீரியல் வாழ்க்கையை நான் இன்னைக்கு சொல்ல, நம்ம என்னது ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு அது நம்மள நல்லா எலிவேட் பண்ணும். அப்போ இதுதான் வந்து இதனாலதான் இந்த தாற்பயத்தால் தான் நம்ம என்ன பண்ணணும்? நிறைய கிளாஸஸ் நம்ம அட்டென்ட் பண்ணணும். அதுவும் பியூர் டிவோட்டிஸோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பியூரிபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்? நல்ல வாழ்க்கைன்னு என்னது? பக்தி சேவையில ஈடுபடுற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க பாக்குறோம். அதுக்கு அடுத்தது சர்வீஸ், இது ரிசீவிங் கெஸ்ட், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து 15th பேஜ்ல இருந்து 16, 17, 18 வரைக்கும் இது எப்படி வந்து கெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற தாற்பயம் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். அதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யாரே நம்மளுக்கு வந்து அதை வந்து
செஞ்சு காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் சுதாமாவை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றது மோரார்லெஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. சரி, இதை பத்தி என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரிசீவிங் கெஸ்ட். The reception law enjoins that a poor man who has nothing to offer his guest. A reception law enjoins that a poor man who has nothing to offer his guest should be good enough to offer a straw mat for sitting, a glass of water for drinking, and some sweet words. Therefore, to receive a guest, either friend or foe. இது ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டு ஓகே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாமே பண்ணுவோம். அவங்களை வந்து மரியாதையை கூப்பிடுவோம், அப்புறம் வந்து அவங்களுக்கு இது ரெஸ்பெக்ட் கொடுப்போம், அவங்களுக்கு எல்லாமே நம்ம செய்வோம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? For enemy இருந்தாலும் there is no expenses, it is only a question of good manners. Good manners அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா with all respect, அதுதான் இங்க good manners. அதாவது எல்லா வகையிலும் அவங்களை வந்து அதாவது முழுமையா அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இல்ல டெம்பிளுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது குட் மேனர்ஸ் நம்ம எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சிட்டிங், அதாவது அவங்களுக்கு ஆசனம் கொடுக்கணும், சரிங்களா. அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி கொடுக்கணும், தீர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்வீட் வேர்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம், சரிங்களா. இது எல்லாத்தையும் கலந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட பொருளாதார இதை பொறுத்து. பட் ஆனாலும் இதெல்லாம் கண்டிப்பா பேசிக்கா எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லைங்களா. சோ இதெல்லாம் நம்ம அவசியம் ஆஃபர் பண்ணணும். பொதுவா நம்ம கலாச்சாரத்திலே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்க நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள மரியாதையோட நம்ம வந்து கூப்பிடுவோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்மளோட பேசிக்கா நம்மளோட ஆழ்ந்த விஷயத்துல நம்மளுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு வைஷ்ணவாவா நம்ம இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பியூர் டிவோட்டிஸோட வாழ்க்கை மூலியமாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோ அப்படின்னு இருக்கு இல்லைங்க, எனிமின் போது அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜராசந்தன் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் கம்சனோட மாமனார். அதாவது கம்சன் தெரியும் இல்லைங்களா, பகவான் வந்து அவங்களை என்ன பண்ணாங்க, வதம் பண்ணாங்க. அவங்களோட மாமனார் அவங்கதான் வந்து ஃபாதர் இன் லா, அவங்கதான் ஜராசந்தன். அவங்களோட என்ன தாத்பரியம் அப்படின்னு இந்த இடத்துல எதுக்காக அந்த ஸ்டோரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வச்சிருந்தேன், பட் ஆனா இப்ப டைம் லிமிட்காக நான் சொல்லல. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாண்டவர்களோட கிருஷ்ணர் வந்து அவங்களோட ஃபைட் பண்றதுக்காக தான் போவாங்க ஜராசந்தன் இருக்கிற இடத்துக்கு, சரிங்களா. ஆனா அங்க போகும்போது கூட அந்த காலத்துல தாத்பரியமே எப்படி இருக்கும்னா எனிமியா இருந்தாலும் அவங்கள வந்து முழு மரியாதையோட அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அங்க போனதும் அவங்க போய் ரிசீவ் பண்ணும்போது ஜராசந்தன் வந்து அவங்க வந்து அவ்வளவு கரெக்டா ரிசீவ் பண்ணாங்க, எந்த ஒரு மரியாதை குறைவும் இல்லாத அளவுக்கு ரிசீவ் பண்ணி யாரோட ஃபைட் பண்ணணும்ன்றதையும் அவங்கதான் தேர்ந்தெடுத்தாங்க. பாண்டவர்கள் இருந்தாங்க, பீமனோட நான் வந்து ஃபைட் பண்றேன் அப்படின்றத தேர்ந்தெடுத்து எப்ப அந்த இதுக்கு சண்டை போடுற அந்த களத்துக்கு வராங்களோ அப்பதான் அவங்களுக்குள்ள என்ன வரும், அந்த சண்டை போற அந்த ஒரு உணர்வும். ஆனா ஒருத்தவங்க வீட்டுக்குன்னு வந்துட்டாங்க, அவங்களோட கிங்டம்க்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான எல்லா சகல மரியாதைகளும் அங்க நடக்கும் அப்படின்றத இந்த ஒரு பாஸ்ட் டைம்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜராசந்தன் வந்து பாண்டவரும் கிருஷ்ணரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பாக்குறதுக்காக போவாங்க, சரிங்களா. அப்ப சண்டை போறதுக்காக தான் போவாங்க. அப்போ அவங்கள வந்து அவ்வளவு அழகா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு எல்லா ரெஸ்பெக்ட் அவங்க வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த இது என்ன ஆகும், ஃபைட் வந்து நடக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் தான், யாரையுமே நம்ம என்னது வீட்டுக்குன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி எனிமியா இருந்தாலும் சரி அவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா வித் ஆல் குட் மேனர்ஸ், எல்லா விதமான சகல மரியாதைகளும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு தாத்பரியம் நம்ம கிட்ட வருமா அப்படின்னா இப்ப கொஞ்சம் என்னது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஓ இப்படியும் இருந்திருக்காங்களா. ஈவன் பாத்தீங்கன்னா இவங்க துரியோதனன் கூட பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன் போய் பாண்டவரோட பையனெல்லாம் வந்து சன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்துருவாங்க, கில் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா வந்து அது வந்து துரியோதனன் சொல்லும் போது துரியோதனன் சொல்லுவாங்க, நீ எதுக்காக அப்படி பண்ண,
எனக்கு பாண்டவர்கள் மேலதான் விரோதமே தவிர அவங்க பிள்ளைங்க மேல கிடையாது. அவ்வளவு வெறுப்போட இருந்த துரியோதனனும் எப்படிதான் இருந்தாங்க. அது மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சண்டைன்னு இருந்தா கூட அதுல வந்து ஒரு எத்திகேட்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு என்னது ஒரு 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 கருணை வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும் நம்மளோட பாரம்பரியம் எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரிசீவிங் கெஸ்ட் பாத்தீங்கன்னா 15th பேஜ்ல இருந்து 18th பேஜ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா ஷேர் பண்றதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா போச்சு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மதேவா ரிசீவ்ஸ் கிரேட்ஸ் அண்ட் பவர்ஃபுல் ரிஷிஸ். அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்தோம் இல்லைங்களா? பீஷ்மர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அம்பு படுக்கையில படுத்திருந்தாங்க. அதாவது டைம் அண்ட் பிளேஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட விஷயங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப பீஷ்மர் வந்து என்ன பண்றாங்க, அம்பு படுக்கையில இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள பாக்குறதுக்காக தேவர்கள் வந்திருந்தாங்க, ரிஷிகள் வந்திருந்தாங்க, அப்புறம் சேஜஸ் நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க இல்லைங்களா? அவங்களோட அந்த கடைசி காலத்துல அது வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல 1.9 ஃபர்ஸ்ட் கேண்டோல 9th சாப்டர்ல உங்களுக்கு இருக்கும். அதுல வந்து 1.1.9 அந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்துடும் பர்பட்ல. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து அந்த வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் வேர்ட்ஸ். அப்போ பீஷ்மருக்கு உடம்புல தெம்பு கிடையாது, அவங்க அரண்மனையிலும் இல்ல, ஆனா அவங்கள பாக்குறதுக்காக அந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக சேஜஸ் வந்திருக்காங்க, டெமிகாட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ரிஷிகள்லாம் வந்திருக்காங்க. அந்த நேரத்திலையும் மனதளவுல அவங்க எப்படி பண்ணாங்க, எல்லாரையுமே அவங்க வந்து ரெஸ்பெக்டா அதாவது நல்லபடியா அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து பாகவதத்துல இருந்து நம்ம பீஷ்மர் அவங்களோட அந்த பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா ஸ்வீட் வேர்ட்ஸ் வித் ஹார்ட்லி எக்ஸ்பிரஷன்ஸ். மனதுல இருந்து ஆத்மார்த்தமா அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, நல்லபடியா அவங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி துவாரகாவுக்கு பகவான் வந்து திரும்பி போகிறப்ப எல்லாமே மகாபாரதம் அந்த இது குருஷேத்திரத்துல வாரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து அஸ்தினாபுரத்துல இருந்து விடை பெற்றுட்டு துவாரகைக்கு போவாங்க. அந்த இது வந்து இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகவதத்துல 1.11.11 இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். அது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகம் இருக்கும், ஒரு ஸ்லோகத்திலேயே முடியாது. ஏன்னா பகவானை வெல்கம் பண்றது வந்து அவ்வளோ ஒரு என்னது சாதாரண விஷயம் இல்லைங்களா? ஒரு 4-5 ஒரு 10 ஸ்லோகம் கிட்ட எப்படின்னா பகவான துவாரகா மக்கள் எப்படிலாம் வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான பகவான் வந்து துவாரகைக்கு போற அந்த இடத்துலயே அவங்க என்ன பண்ணுவாங்க, சங்கநாதம் கொடுப்பாங்க, அவங்க வராங்க அப்படின்றதுக்கான அறிகுறி கொடுப்பாங்க. அதை கேட்ட உடனே திருவிழா கோலம் அந்த இது துவாரகை ஃபுல்லா. சரிங்களா? துவாரகையோட இது வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் அவங்க வந்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் பாகவதத்துல. அது படிச்சீங்கன்னா அவசியம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு விஷயங்கள் வந்து அதாவது அவங்க அம்மா எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அவங்களோட குழந்தைங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அந்த ஊர் மக்கள் எப்படி வந்து பகவானை ரிசீவ் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வராங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கான அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் எப்படி இருந்தது. அதுவும் இல்லாம பகவானுக்கு எத்தனை வயசு, 16,108 வைஃப். அவங்க எல்லாரும் என்ன மூட்ல அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பாகவதத்துல 1.11.11 அந்த ஸ்லோகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் யுதிஷ்டிரரும் அதே மாதிரி யாரு ரிசீவ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விதுரரை வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா துரியோதனன் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க விதுரரை. அப்ப வந்து விதுரர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்து பில்கிரிமேஜ் இது தீர்த்த யாத்திரை போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க ஹஸ்தினாபுரத்துக்கு. அப்ப வந்து யுதிஷ்டர் வந்து அவங்களை வந்து அவ்வளோ இது தாத்பரியத்தோட அவங்க வந்து வெல்கம் பண்ணுவாங்க. அவங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்னது பேசுறதுக்குலாம் வார்த்தையே இருக்காது. ஏன்னா விதுரர் மேல பாண்டவர்களுக்கு எப்பயுமே என்னது அன்பு அதிகம் இல்லைங்களா? அவங்கள வந்து அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அதாவது என்னது அவங்களுடைய எல்லா அன்பையும் வந்து அதாவது கண்கள்ல இருந்து கண்ணீர் எல்லாம் வந்து வர அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் பரிஷித் மகாராஜ் ரிஷிஸ் அண்ட் கிங்ஸ். பரிஷித் மகாராஜ் வந்து பாகவதம் கேட்கறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, சுகதேவ் கோஸ்வாமி இன்வைட் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த நேரத்துல அவங்க வந்து ரிஷிகளையும் கிங்ஸையும் அவங்க வந்து எப்படி வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ரந்தி தேவா அப்படின்றவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராஜா. அவங்க வந்து பகவானோட இதுல வந்து ரொம்பவே என்னது பக்தி அவங்களுக்கு அதிகம். அப்போ டெமிகாட்ஸ் எல்லாம் அவங்க மேல வந்து ஒரு தடவை பகவானும் மகாலட்சுமியும் வந்து
இருக்கிற சமயத்துல அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைகுண்டத்துல இருக்கிறப்போ தேவர்கள்லாம் போவாங்க. போயிட்டு யார் வந்து சிறந்த பக்தர் அப்படின்னு உடனே பகவான் வந்து நந்தி தேவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். உடனே வந்து ஓ அப்படியா, நாங்க அவங்களோட பக்தியை நாங்க போய் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பாங்க. கஷ்டங்களை கொடுத்த உடனே எல்லாம் அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பகவான் நோக்கி தவம் பண்றதுக்காக காட்டுக்கு போயிடுவாங்க. சரிங்களா? போகும்போது அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 48 days அந்த மாதிரி ஒரு தோராயமா அந்த மாதிரி அவங்க வந்து பகவானை நோக்கி தவம் பண்றாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இது உணவு எடுத்துக்கிறதுக்காக அவங்க வந்து வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராமணரா ஒரு டெமிகாட் வருவாங்க அவங்க வீட்டுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு பாதியா அவங்க கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கும் இல்லைங்களா, ஃபுட்டு, அதை வந்து அந்த பிராமணருக்கு பாதி வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சனா ஒரு டெமிகாட் வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சூத்ரா அந்த மாதிரி வந்து ஒரு நேச்சர்ல ஒரு டெமிகாட் வருவாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக் ஈட்டர்ஸா ஒரு டெமிகாட் வருவாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபுட்டை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற தீர்த்தத்தையும் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ற தாற்பயம் என்னன்னா இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்றது. வந்தது ஃபர்ஸ்ட் பிராமணர்ல இருந்து லாஸ்டா வந்து யார் வராங்க, ஒரு டாக் ஈட்டர் வரைக்குமா வராங்க இல்லைங்களா, எல்லாரையுமே சரிசமமா பாவிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட சர்வீஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அப்போ ஒருத்தவங்களை எப்படி ரிசீவ் பண்ணணும், அவங்களோட நேச்சர் வச்சுலாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிசீவ் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃப்ரெண்டு எனிமி அந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நந்தி தேவா அவங்களோட ஸ்டோரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், யாரா இருந்தாலும் அதாவது சமதர்ஷனம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா 5th chapterல, பண்டிதா சமதர்ஷனா அப்படின்ற தாற்பயத்துல எல்லாரையும் அவங்க என்ன பண்றாங்க, ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. அப்போ எல்லா டெமிகாட்ஸும் அதுல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி மறுபடியும் அவங்களோட உண்மையான ரூபத்தை காமிக்கிறாங்க. பகவானும் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நந்தி தேவர் வந்து பகவான் வந்து கேட்கறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னானு, உங்களோட இது அதாவது மோட்சம் தான், வைகுண்டம் தான் வேணும், லிபரேஷன் தான் வேணும் அப்படின்னு வந்து நந்தி தேவர் வந்து கேட்பாங்க. அப்போ இவங்களோட பாஸ்ட் டைம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எல்லாரையும் சரிசமமா நம்ம பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சோல் டு சோல் தான், சூப்பர் சோல் சோல், இது தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமுமே மெட்டீரியல் நேச்சரோட கண்டாமினேஷன் இருக்கும். அப்ப நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா சோல் டு சோல் சூப்பர் சோல், இவ்வளவுதான். நம்ம வந்து டெம்பிள் போறோம் அப்படின்னா சோல் டு சூப்பர் சோல், அதே நம்ம மத்தவங்களோட பழகுறோம்னா சோல் டு சோல், அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஏதாவது நம்ம வந்துட்டு யோசிச்சோம்னாலே அது என்ன ஆயிடும், முக்குணங்களுக்கு அடிப்படையில அது நம்மளுக்கு வந்துடும், நம்மள அது கைட் பண்ணிடும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்ததுல பீஷ்ம தேவர் அவங்களால முடியாத பட்சத்திலும் எப்படி வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்க, பகவான் துவாரகைக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ரிசப்ஷன்ஸ் கிடைச்சது, விதுரருக்கு என்ன மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமா வந்து கிடைச்சது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிருத்து மகாராஜா அவங்க வந்து 4 குமாரர்ஸ் அவங்களுக்கு டிரான்சென்டென்டல் நாலேஜ் கொடுக்கறதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு பிருத்து மகாராஜா எப்படி வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அக்ரூரர் வந்து கம்சனோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க. கம்சன் வந்து போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா அக்ரூரர் அங்க அவங்களுக்கு பகவான் மேல அல்லாதி பிரியம் பக்தி. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்களாம் கம்சன் கிட்ட இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, பகவான் எல்லாம் பாக்குறதுக்கு வர முடியாது இல்லைங்களா. அப்போ பகவானே பாக்குறதுக்கு, அதாவது பகவானை பார்த்து கம்சனே நம்மள வந்து அனுப்பிட்டாங்களேன்னும் போது அந்த அந்த சந்தோஷம் ஆரம்பத்துல இருந்து அந்த கிளம்பி பகவானை பார்க்க போறோம் அந்த இடத்துல இருந்து அவ்வளோ பிரேயர்ஸ், இதுவும் வந்து பாகவதத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா புக்ல சாப்டர் 38லயும் இருக்கு. சரிங்களா? அவ்வளவு சந்தோஷத்தோட சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அவங்க நினைச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவர்கள்லாம் அவங்க என்ன மாதிரி அவங்க வழிபடுறாங்க, ரிஷிகள்லாம் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, இதெல்லாம் ஒண்ணுத்தையும் மனசுல போட்டு நினைச்சு பகவான் மேலேயே முழு எண்ணத்தோட அவங்க வந்து போறாங்க. போனோடனே பகவானை எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போறோம், அவங்களோட முகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கற்பனைகளோட அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அங்க போன உடனே அதே மாதிரி என்ன ஆகுது, பகவானையும் பலராமரையும் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. பார்த்த உடனே என்ன பண்றாங்க, பலராமனும் கிருஷ்ணரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து கைய பிடிச்சு கொண்டு போய் ஆசனத்துல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பசு மாடு
அதை வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க, சேரிட்டியா கொடுக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னா எப்படி வந்து ஒரு கெஸ்ட் வந்து ரிசீவ் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 விஷயங்கள் இருக்கும். அந்த 10 பாஸ்ட் டைமே நீங்க படிச்சு தாத்பரியமா பாகவத்துல நீங்க ஆழ்ந்து யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம இதுல வந்து எப்படி ஒரு கெஸ்ட வந்து ரிசீவ் பண்றாங்க, அப்ப அதுல எவ்வளவு தாத்பரியங்கள் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது என்ன மாதிரி முறை, ஏன்னா நம்மளுக்கு இப்ப நிறைய அந்த முறைகள் தான் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளை விட்டு போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்ப என்னது கிருஷ்ணரை கூப்பிட்டு வரும்போது கிருஷ்ணரும் பலராமருக்கு 10 வயது இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அக்ரூரர் இந்த அளவுக்கெல்லாம் பகவானை பத்தி நினைச்சிட்டு வரும்போது அந்த பகவானை பார்த்தோன்னே அந்த பகவான் என்ன பண்றாங்க, அவங்க கையை பிடிச்சு கொண்டு போய் ஆசனத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சேரிட்டியா ஒரு பசுமாடு, எப்பயும் பிராமணர்களுக்கு பசுமாடு தானம் பண்றது உயர்ந்தது இல்லைங்களா? பகவான் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து அவங்களோட பாஸ்ட் டைம்ஸ்ல சொல்லியிருப்பாங்க, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்றத எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து உணர்த்திருப்பாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஹனி கலந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து டிஷ்ஷஸ் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, ஏன்னா டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க இல்லைங்களா? அப்புறம் பாதாபிஷேகம் பண்ணாங்க. அதாவது அந்த பாதத்துல வந்து தீர்த்தம் இது தண்ணீர் விட்டு அவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கோட கொடுத்து இவ்வளவு விஷயமும் அந்த இது கிருஷ்ணா புக்ல 38 சாப்டர்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே மேம்போக்கா இப்படி எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு இல்லாம, அப்போ ஒரு கெஸ்ட் ரிசீவ் பண்ணணும்னா என்ன மாதிரி தாத்பரியங்கள் நம்மளும் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். கெஸ்ட்ன்றது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கெஸ்ட் இருக்காங்க நமக்கு. ஒண்ணு வந்து மெட்டீரியல் வேர்ல்டு கெஸ்ட், இன்னொருத்தவங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. சரிங்களா? மெட்டீரியல் வேர்ல்டு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கும் மரியாதைகள் எல்லாம் கொடுக்கணும். அவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்த உடனே அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அவங்க கிட்ட நம்ம நல்ல ஸ்வீட் வேர்ட்ஸோட பேசணும், ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் சன்னியாசிகளை நம்ம பாக்குறோம், அவங்க நம்ம வீட்டுக்கோ இல்ல டெம்பிளுக்கோ வராங்க அப்படின்னும் போது அதுல என்னது இன்னும் ஒரு பங்கு அதிகமான விஷயங்கள் நம்ம சேர்த்து கொடுக்கணும். அதுதான் நம்ம இங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பியூர் டிவோட்டிஸ பார்க்கும்போது பகவான் என்ன பண்றாங்க, அவங்களை எப்படி ரிசீவ் பண்ணணும்ன்றத நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நாரத முனியை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா துவாரகாவுக்கு கிருஷ்ணர் போன உடனே 16,108 பேலஸ் இருக்கு இல்லைங்களா? பகவானுக்கு அந்த வைஃப் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் ஒரு பேலஸ்ல இருப்பாங்க. பகவான் வந்து எப்படி எல்லா இது பேலஸ்லயும் இருக்காங்க, எப்படி வந்து அவங்க வந்து இந்த பாஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நாரதருக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப நாரதமணி வேற என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் பகவானை வந்து ருக்மிணி மாதா அவங்க இருக்கிற அந்த பேலஸ்க்கு போய் பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ருக்மிணி மாதா வந்து சாமரம் வீசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சர்வன்ஸ் இருந்தாலும் பகவானுக்கு அவங்கதான் என்னது சாமரம் வீசிட்டு இருப்பாங்களாம். அப்ப வந்து நாரதர் போன உடனே பகவான் என்ன பண்றாங்க, அவங்களோட இடத்துல இருந்து ஏஞ்சி வந்து நாரதரை அதாவது என்ன பர்டன் பண்றது, தலைவனிங்க அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க உட்கார்ந்து இருந்த ஆசனத்துல உட்கார வச்சு அவங்களோட பாதத்தை வந்து அவங்க வந்து தண்ணீரால சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், அதாவது இந்த தீர்த்தம் கொடுக்கறது அந்த விஷயங்கள், இவ்வளவு விஷயம் பகவான் யாருக்கு பண்ணாங்க, நாரதருக்கு பண்ணாங்க. நாரதர் வந்து இதை பார்த்து பிரமிப்பாகல. ஏன் அப்படின்னா தெரியும் இது வந்து பகவான் வந்து டிவோட்டிஸ்க்கு ஒரு கெஸ்ட் வந்து எப்படி ரிசீவ் பண்றதுன்றத தாத்பரியத்தை கொடுக்குறாங்க, அந்த ஒரு லீலை தான் இது அப்படின்றது தெரிய வருது. அதனால அவங்க வந்து அதை அப்போஸ் பண்ணல, அந்த இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பகவான் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு என்னைக்குமே உங்களோட லோட்டஸ் ஃபீட் என்ன விட்டு அதான் நான் மறந்துடாம இருக்கணும், நான் என்னைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் நான் வந்து என்னைக்கும் உங்களோட திருப்பாதத்தை நான் நினைவுல வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்போ அதான் ஒரு டிவோட்டினா அப்படிதான் இருப்பாங்க. பகவானை தவிர்த்து வேற எதுவுமே அவங்களுக்கு கேட்கவே தோணாது. வேற எந்த விஷயமும் அவங்களுக்கு வந்து பகவான் கிட்ட இருந்து கேட்கணும்னு தோணாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பகவானும் என்ன பண்ணுவாங்க, டிவோட்டிஸா கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கும்போது ஒரு டிவோட்டியோட நேச்சர் எப்படி இருக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பகவான் டிவோட்டி அந்த பக்த வக்ஷலா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பகவான் டிவோட்டிஸ எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதனால நம்மளுக்கும் பக்தி பண்ணணும்ன்ற ஒரு ஆசையும் ஏற்படும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாரதர் வந்து ஒரு பேலஸா போறாங்க. ஒரு பேலஸ்லயும் போகும்போதும் பகவான் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காங்க. குழந்தைங்களோட விளையாடுறது, அப்புறம் வந்து ஸ்தானம் எடுத்துக்கிறதுக்காக ரெடி ஆகுறது, அந்த மாதிரி அப்போ ஒரு இடத்துலயும் அவங்க என்ன பண்ணாங்க, நாரதரை வந்து நாரதமுனி வந்து இது ரெஸ்பெக்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப எப்படிலாம் ரிசீவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிருகன்
மிருகாரி த ஹண்டர், அந்த ஒரு ஸ்டோரியும் இருக்கு. அதுக்கப்புறம் சுதாமா ஸ்டோரி இருக்கு. சுதாமா ஸ்டோரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? மிருகாரி ஹண்டரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். மிருகாரி ஹண்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹண்டர்லயே வந்து அவங்க ஒரு வித்தியாசமான டைப். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா அனிமல்ஸையும் பாதி கில் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதை வந்து துன்புறுத்திட்டு விட்டுருவாங்க. குத்துயிரும் கொலவுயிரும் அந்த மாதிரி விட்டுருவாங்க. அப்ப நாரதர் அந்த வழியா வருவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா முழுமையா இறந்திருக்காது, அது வழியில துடிச்சிட்டு இருக்கும். உடனே இது யார் பண்ணாங்க அப்படின்னு பாக்கிறதுக்காக பார்க்கும்போது அங்க வந்து மிருகாரி ஹண்டர் இருப்பாங்க. பாக்குறதுக்கு யம தர்மர் ராஜா மாதிரி அப்படி வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருவாங்க. கண்ணெல்லாம் ரெட்டா பார்க்கவே ரொம்ப வந்து பயமா இருப்பாங்க, பயமா இருந்தாங்களாம். அப்ப வந்து நாரதர் வந்து நீதான் இதெல்லாம் பண்ணியானு ஆமான்னுவாங்களாம். எதுக்காக? ஒண்ணு ஒரு அனிமலை வந்து நீ கில் பண்ண ஃபுல்லா பண்ணிடு, அதே பாதியா வச்சிருக்கிற அப்படின்னு உடனே அவங்க சொல்லுவாங்க இது என்னோட பழக்கம், எங்க அப்பா எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, அந்த அனிமல் துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னே. உடனே நாரதர் சொல்லுவாங்க இதுக்கான பாப செயல்கள்ல உனக்கு எவ்வளவு வந்து சேரும் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவங்க வந்து கேட்பாங்களா, இப்போ அப்படியா, அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்ன உடனே நீ வந்து ஒரு ஆத்தங்கரையில ஒரு குடில் வச்சுக்கோ, அங்க ஒரு துளசி மாடம் வச்சுக்கோ, நீ வந்து தினமும் வந்து நீ வந்து துளசி வந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து இது செஞ்சா போயிடுமா என்னோட பாபங்கள்லாம், நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நாரதர் வந்து எல்லாருக்குமே டிரான்சென்டென்டல் நாலேஜ் கொடுத்தவங்க. அதாவது அவங்க வந்து டச் ஸ்டோன் மாதிரி. அவங்களோட இது கிடைச்சதுன்னா நம்மளுக்கும் பக்தி வந்துடும். எப்படி ஒரு டச் ஸ்டோன் தொட்டா உடனே எல்லாமே கோல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நாரதரோட இது பாண்டிங் கிடைச்சது அப்படின்னா நமக்கும் பக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப இக்னோரன்ட் மோட்ல இருக்காங்க யாரு? மிருகாரி ஹண்டர் வந்து இக்னோரன்ட் நேச்சர், அதுவும் வந்து மத்த உயிரை துன்புறுத்துற நேச்சர்ல இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நாரதர் என்ன பண்ணிருக்காங்க? பியூர் டிரான்சென்டென்டல் நாலேஜ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்யறேன்னு கம்ப்ளீட்டா மிருகாரி வந்து அவங்க கிட்ட சரணடைகிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, நாரதர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து ஒரு துளசி மாடம் வச்சுக்கோ, நீ வந்து உன்னோட குடியில வந்து நீ ஒரு ஆத்தங்கரையில வச்சுக்கோ, உன்னோட ஒய்ஃபும் நீ மட்டும் இரு, அப்ப நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றோம்னா உனக்கு அது வந்து சேர்ந்துடும் அப்படின்வாங்க. அதே மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க பாட்டுக்கும் வந்து பூஜை டிவோஷனல் சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு செயின்ட்லி பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 2 பேருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க, அதிகப்படியா எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நாரதர் போய் மறுபடியும் பார்க்க போறாங்க ரிஷியோட. அப்ப போய் பார்க்க போகும்போது இன்னொரு ரிஷியோட பார்க்க போறாங்க. சரிங்களா? அது அங்கீரா நீங்க இதுல புக்ல இருக்கு, பட் ஆனா பாகவத்துல வேற ஒரு பேர் இருக்கு. அந்த ரிஷியோட போய் பார்க்க போகும்போது அவங்க வந்து அப்ப அதே ஹண்டர் எப்படி இருக்காங்கன்னா, நாரதர் எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னா அதுதான் அதுங்க வந்து சொல்லியிருப்பாங்க. வேகமா ஓடி போய் நாரதர்கிட்ட வந்து இது நமஸ்காரம் பண்ணணும்னு போறப்ப பாத்தீங்கன்னா நாரதர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் எறும்புகள்லாம் இருந்துதான். உடனே அந்த எறும்புகள்லாம் துணியால நவுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாரதரை வந்து அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இருக்கும். அப்போ ஒரு இக்னோரன்ட் மோட்ல இருந்தவங்க எப்படி பியூர் குட்னஸ்க்கு வந்தாங்கன்றதும் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து நாரத முனியை எப்படி வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால அந்த ஸ்டோரியில நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுக்கு எந்த மோட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு அந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும்ன்ற ஒரு தாற்பயம் மட்டும், அந்த எண்ணம் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இங்க நம்ம இதுல கைட்லைன்ஸ்ல பாத்துலாம் சிட்டிங் பிளேஸ், இது வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒபிசன்ஸ், மரியாதை செலுத்தணும். பிரசாதம் கண்டிப்பா கொடுக்கணும், தீர்த்தமும் பிரசாதமும் கொடுக்கணும். அப்புறம் நல்ல உபசரிக்கிற வார்த்தைகள் பேசணும். வந்திருக்கிறவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்காங்க, அவங்கள எப்படி பண்ணணும், நல்ல இனிமையான வார்த்தைகள்ல நம்ம அவங்கள பேசணும். ஆஃபர் வர்ஷிப் டு பிராமண அண்ட் சன்னியாசி கெஸ்ட். அதே வந்து பிராமணர்கள் சன்னியாசிகள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இது விஷயங்கள் இருக்கு. என்னன்னா குறைஞ்சபட்சம் 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு வந்து சாண்டல்வுட், அப்புறம் வந்து ஃப்ளவர், இது குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும். அது தாண்டி நிறைய வந்து உபச்சாரம் செய்யற மங்கள பொருட்கள்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து வச்சுதான் பிராமணர்களும் சன்னியாசிகளையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசீவ் என்ட்ரேஜ் ஆல்சோ, அதாவது அவங்க கூட வந்திருக்கிற பரிவாரங்கள். இப்ப பிராமணர்கள் சன்னியாசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா வராம என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட அவங்களோட அசோசியேட்ஸும் வருவாங்க. அப்ப அவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் ஷுட் டேக் பிரசாதம் ஆஃப்டர் கெஸ்ட். அதாவது கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்மளோட பிரசாதத்தை எடுத்துக்கணும் அப்படின்றதையும் பாக்குறோம். when a Vaishnava leaves, one should follow them up to some distance. அவங்க போன உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது,
அப்படியே நம்ம வேலையை பார்க்காம அவங்களை என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம அவங்க கூடயே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்க கிட்ட இருந்து விடை பெறணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். Therefore we get from our Shastra that even you will receive your enemy at home, you will receive him so friendly way that he will forget that you are his enemy. நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு பிடிக்காதவங்களே வந்தா கூட அவங்க நம்மளோட ரெஸ்பெக்ட பார்த்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அந்த இது சர்வீஸ பார்த்து அவங்க என்ன பண்ணிடணுமா, அவங்க வந்து நம்மள எனிமி அப்படின்றதே அவங்க வந்து மறந்துடணுமா. அந்த அளவுக்கு நம்மளோட சர்வீஸ் இருக்கணும் அப்படின்றத இங்க பிரபுபாதா சொல்றாங்க. He should feel himself so confidential that he is not near his enemy. His dealing and behavior are so nice அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the morality is that whatever you may be, you have come to my house, you are my guest, so I must offer you all kinds of hospitality. Never mind, you are my enemy. Now you are my guest. So how much ethically improved the society was. இதையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதாவது என்னன்னா, ரொம்ப இது வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் என்ன எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம கூப்பிடணுமேனு. ஆனா அந்த மனப்பான்மை அந்த நேரத்துல நம்மளுக்கு வருமானா ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப அததான் நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பிரபுபாதா சொன்ன விஷயத்த நம்ம ஆழ்ந்து யோசிக்கும் போது அவங்க ஒரு எனிமியா இருந்தாங்கன்னா நம்மள எவ்வளவு ஹர்ட் பண்ணியிருந்தா எனிமியா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த விஷயத்தையே நம்ம மறந்துட்டு அவங்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனது என்னது நிலைப்பாடோட இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். But they will take it. சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? சில சமயம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணணும், but they will take it. Some of them will take it provided you remain also ideal. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலனாலும் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட நேச்சர்ல நம்ம சாஸ்திர முறைப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். If you become also degraded, then who will take it? இப்ப நம்ம வந்து அது அவங்களுக்கு ஈக்குவலா வேணாம், நீ எடுத்துக்கலையா நானும் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாம நம்ம என்ன பண்ணிடணும், எப்பயுமே நம்ம வந்து நம்மளோட ஐடியல் கேரக்டர் நம்ம என்னைக்குமே விட்டுடக்கூடாது. ஐடியல் பிஹேவியர், ஐடியல் ப்ரீச்சிங், இது எல்லாமே எல்லாமே ரொம்ப சாஸ்திர முறைப்படி நல்ல குணத்தோட இருந்தது அப்படின்னா பீப்புள் வில் அப்ரிஷியேட். ஆட்டோமேட்டிக்கா நம்மள என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் நம்மள பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது. இதுல உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. திஸ் இஸ் காமன் எத்திகெட், அது ஒண்ணு மட்டும் நான் வந்து இங்க ஷேர் பண்ணிடுறேன். ஸ்ரீலா பிரபுபாதா stayed in Berkeley for a few days at the cottage of some well-wishers. His disciples showed him around the house. அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸ்ரீல பிரபுபாதா வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ அங்க வந்து போன உடனே அங்க வந்து ஒன்னும் ஏற்பாடுகள் இல்ல. உடனே இஸ் தேர் எனி பிரசாதம் அப்படின்னு பிரபுபாதாவே கேட்டாங்களாம். உடனே வந்துட்டு அப்போ அந்த நேரத்துல அவங்க கிட்ட எதுவும் இல்ல. அப்போ ஒரு பழம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் bring some water to wash my feet அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களே கேட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் எதனால இதெல்லாம் எனக்கு செஞ்சு இந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்தாதான் நான் அவங்க கிட்ட வருவேன் அப்படின்ற தாற்பயமா இல்ல. அது என்னது, அந்த குவாலிட்டி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். அந்த ஒரு தாற்பயம் தான் அதுல நம்ம பார்க்கணுமே தவிர அதை பிரபுபாதா என்னது நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நம்ம அதை எடுத்துக்கணும். அது எப்படி பண்றதுன்ற முறையும் அந்த டிவோட்டிஸ்க்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து என்னது பிரபுபாதா சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா சொல்லி கொடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இல்லைன்னா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு என்னது தெரியாமலே போயிடும். அதே மாதிரி பிரசாதமும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 பேருக்காவது நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களுக்காவது நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த. அப்புறம் ரெமனன்ஸ் எடுத்துக்கணும். எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு பியூர் டிவோட்டிஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவங்களோட ரெமனன்ஸ் வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்பவே என்னது அபூர்வமான ஒரு விஷயம். அது வந்து அதுவும் அவங்களோட பர்மிஷனோட தான் எடுத்துக்கணும். அவங்களோட பர்மிஷன் இல்லாம நம்ம அதை எடுத்துக்க கூடாது. அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கிடைச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ரொம்பவே அதை நம்ம ஹானர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலா நம்ம நல்ல ப்ராக்ரஸ் ஆகும், பியூரிஃபிகேஷன் கிடைக்கும், புரிதல் ஏற்படும். அதனால நம்மளுக்கு பக்தி வளரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ கெஸ்ட் எல்லாம் எப்படி வெல்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாலும் சுதாமா அவங்களோட இது சேவையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு கெஸ்ட்டை எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே தாத்பரியத்தோட சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி கிருஷ்ண பலராமா அவங்க வந்து அக்ரூரர் அவங்களை வந்து எப்படி ரிசீவ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் ஜராசந்தன் அவங்க வந்து
பாண்டவர்கள் கிருஷ்ணரையும் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து நம்ம தாத்பரியத்தோட படிக்கும்போது ஒரு கெஸ்ட் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு மெட்டீரியல் கெஸ்ட், இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் சன்னியாசிகள் பிராமணர்கள். அவங்களுக்குன்னு போது மங்களமான பொருட்களையும் நம்ம அதுக்குள்ள சேர்ந்து இன்னும் சப்மிசிவா நம்ம அவங்கள ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற தாத்பரியத்தை நம்ம பாக்குறோம். சரிங்களா? பஞ்சகல்பதருபஸ்ய கிருபா சிந்து பயவச்ச பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவத்துக்கு ஜெய். ஷிலா பிரபுபாத் की जय. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. सारे இன்னைக்கு கொஞ்சம் हरे कृष्णा माताजी. थैंक यू वेरी मच माताजी. थैंक यू माताजी. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा माताजी.